உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்த். கொழும்பு கிரண்பஸ் நாகலிங்க பீதி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 இளைஞர்கள் காயமடைந்துள்ளார்கள். மோட்டார் சைக்கிள் வந்த 2 நபர்களால் இந்த துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்பட்டதாக நகர்காவலர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். காயமடைந்தவர்கள் 22, 28 வயதுடைய இளைஞர்கள் என நகர காவலர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் நிலைமை பாரதூரமானது அல்ல என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டுப்படம் செலுத்தியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. யாழில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதற்காக யாழ் தேர்தல் திணைக்களத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை 4.7% அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. உலக பொதுமறையான திருக்குறளை மலையாளத்தில் 86 வயதான பாட்டி ஒருவர் மொழிபெயர்த்து மக்களின் பாராட்டை பெற்று வருகின்றார். அவுரசிங் கல்லறையை அகற்ற கோரும் போராட்டம் வன்முறை களமாக நாக்பூரில் மாறியுள்ளது. அத்துடன் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நேற்றைய தினம் இந்து அமைப்புகளான பஜ்ரங் தளம் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் ஆகியவை மாநிலம் முழுக்க போராட்டங்களை நடத்தி வருகின்றது. பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே ராஜதந்திர முருகநிலை முற்றியுள்ளதை அடுத்து நாட்டவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களை ரத்து செய்ய உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் ஒன்று தொடருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மத்திய அமெரிக்க நாடான கொண்டுராஸ் கரைக்கு அருகே விமானம் ஒன்று தண்ணீருக்குள் விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். சீனாவில் 2 சிறுவர்கள் உணவில் சிறுநீர் கழித்த ஒளிநாடா ஒன்று வைரஸ் ஆனதை அடுத்து விடுதி நிர்வாகம் 4000 வாடிக்கையாளர்களுக்கு பெரும் இழப்பீட்டுத் தொகையை வழங்கியுள்ளது. புத்திசாலித்தனம் ஒவ்வொருவருக்கும் வேறுபாடு வகையில் இருக்கின்றன. சமீபத்தில் நடத்த ஆய்வின்படி உலகில் அதிக புத்திசாலிகள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஜப்பானியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்தவர்கள். இதனாலேயே தொழில்நுட்பம் மற்றும் மற்ற நாடுகளை விட ஜப்பான் சிறப்பாக இருப்பதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து ஹங்கேரி, தாய்வான், இத்தாலி, தென்கொரியா, ஐரோப்பாவில் செர்பியா, ஈரான், பின்லாந்து, கொங்கோங் போன்ற நாடுகள் முன்னணியில் இருந்து வருகின்றன. மிக உயரமான காணிவேல் திருவிழா ஒன்று ஆப்பிள்டோரனில் 21ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. 2 மணி தொடக்கம் 11 மணி வரை நடைபெறும் என்பது தெரிய வந்துள்ளது. அதுபோல ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இராணுவத்தினரின் ஜீப் மற்றும் ட்ரக் வண்டிகளின் திருவிழா நடைபெற இருக்கின்றது. 8 மணியிலிருந்து இரவு 30 நிமிடங்கள் வாகனங்களின் ஒலி சத்தங்களுடன் பாதை மூடப்பட்டு தெருக்களில் வலம் வரும் என்பதை அறிவித்துள்ளார்கள். தொடர்வது விளையாட்டு செய்திகள். மகளிர் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிக்கு இடையிலான கடைசி T20 போட்டி மழையால் கைவிடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையின் மகளிர் கிரிக்கெட் அணி நியூசிலாந்து சுற்றுப்பயணம் செய்து விளையாடியுள்ளது. ஒருநாள் தொடரை நியூசிலாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் கைப்பற்றிய நிலையில் T20 தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றன. இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது கடைசி T20 போட்டி லண்டனில் நடந்துள்ளது. நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை பந்து வீச்சை தெரிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் விளையாடும் போது மைதானத்தில் உயிரிழந்துள்ளார். பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த ஆஸ்திரேலியா உள்ளூர் கிரிக்கெட் அணியின் வீரர் ஜூனைத் ஜாபர்கான் 40 வயதான இவர் அங்குள்ள ஓல்ட் கார்டியன்ஸ் கிரிக்கெட் கிளப்பிற்காக விளையாடி வருகின்றார். ஆஸ்திரேலியாவின் அடிலைடில் உள்ள கான்கார்டியா கல்லூரி ஓவல் மைதானத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியின் போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார்.
சர்வதேச மாஸ்டர் லீக் இறுதிப் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி சாம்பியன் ஆகியுள்ளது. ராய்ப்பூரில் இந்தியா மாஸ்டர் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.